ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை, அடையாளத்தை, இடத்தை குறித்து நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்களே. தேவனை குறித்த அறிவு இன்மையினால் அவர்கள் அழிந்து போகிறார்கள். தேவனை குறித்த அறிவு இல்லாமையினால் அவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த விடுதலையை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக. சமீபத்தில் ஒரு சகோதரி என்னிடம் பேசும் பொழுது இவ்விதமாக கூறினார். என்னவென்றால், அந்த சகோதரி செல்லும் ஆலயத்தில் அந்த போதகர், நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் விடுதலை, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரிந்த ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை, வாழ்வில் ஒரு கட்டு, ஒரு பிரச்சனை. விடுதலைக்காக அவர்கள் தேடி காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் நாங்கள் இந்த சத்தியத்தை கொடுக்கும் பொழுது அந்த சகோதரி சொன்ன காரியம் என்னவென்றால், சத்தியம் என்றால் என்ன என்று இப்பொழுது எனக்கு தெரிகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் சத்தியம் என்ன என்று சரியான சத்தியம் வேண்டுமே. சரியான சத்தியத்தை தான் அறிந்திருக்கின்றோமா என்பது தெரிய வேண்டுமே என்று அந்த சகோதரி கூறினார். உண்மைதான். எனக்கு சத்தியம் தெரிகிறது, எனக்கு சத்தியம் தெரியும் என்று அநேக இடத்துல நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்கின்றோமா? இது மிகவும் முக்கியம். ஏனெனில் அதுதான் உங்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கும். சத்தியமே உங்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கும். சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவே சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது. நம்மை தேடி தெய்வம் மனிதனாக இறங்கி வந்திருக்கின்றார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கின்றார். அடிமையின் கோலம் எடுத்து நாம் இருக்கின்ற இடத்தை அவர் தேடி வந்திருக்கின்றார். நமக்காக அங்கு மரணத்தை ருசி பார்த்திருக்கின்றார். நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கின்றார். என்ன நோக்கம்? அந்த இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கின்றது? அவர் இறங்கி வந்ததன் நோக்கம் என்ன? அந்த பரிகார பலியில் அவர் நமக்கு கொடுத்தது என்ன? இரட்சிப்பில் என்ன இருக்கின்றது? இயேசு கிறிஸ்து எதை நமக்கு பெற்று கொடுத்திருக்கின்றார்? எதிலிருந்து நம்மை மீட்டிருக்கின்றார்? அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவர் நம்மை மீட்டிருக்கின்றார் என்றால் நம்முடைய அடையாளம் என்ன? இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருந்தும் அதை வாழ்வில் அனுபவிக்க முடியாத
ஒரு அடிமைத்தன நிலைமையில்தான் இருக்க முடியும். உரிமைகள் தெரியாத இடத்தில் அடிமையாக இருக்க நேரிடும். சத்தியத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அநேகரிடம் நான் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு சில பதில்கள், எனக்கு ஜெபிப்பதற்கே நேரமில்லை, நான் ஜெபிக்க வேண்டும், நான் வேதம் வாசிக்க வேண்டும், எனக்கு நேரம் இருந்தால் நான் சத்தியத்தை கேட்கிறேன். ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் மிகவும் அவசியம், முக்கியமான ஒன்று. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் சத்தியம் தெரியவில்லை என்றால் இந்த ஜெபமும் இந்த வேத வாசிப்பும் ஒரு சரியான திசையில் செல்ல முடியாது. ஆவியானவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் உங்கள் ஜெபம் விசுவாச ஜெபமாக மாறும். உங்களுடைய வேத வாசிப்பு சரியான முறையில் பகுத்து ஆய்ந்து ஆவியானவருடைய வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியான சத்தியம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை கேட்க ஆரம்பியுங்கள், அதை தியானிக்க ஆரம்பியுங்கள். அது உங்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்ற சத்தியம், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். தலையாகிய அவருக்குள் சரீரமாகிய நாம் அவரது வாழ்வையும் அவரது வல்லமையையும் அவரது இயல்பையும் அவரது நீதியையும் அவரது அதிகாரத்தையும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் மூலமாக இதை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒரு விசுவாசியின் புதிய ஆவியில் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கின்றது, ரிசரக்ஷன் பவர். இந்த சத்தியத்தை இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்றோம். வாசிக்கலாம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். நம்மில் அநேகர், நான் சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு அதிக அளவு அபிஷேகத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், அவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன் என்று அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படி ஜெபிக்கிறது யார் தெரியுமா? தி கிரேட் அப்போஸ்டல் பால். தேவனுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறாரா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் இன்றைக்கு விசுவாசிகளின் வாழ்வில்
அவரது வல்லமையையும் மகத்துவத்தையும் காண்பிக்கும்படி அந்த ஆற்றல் காத்து கொண்டிருக்கிறது. இதை அறியும்படிக்கு நீங்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆற்றல், வல்லமை நிறைந்த ஆற்றல், தேவ ஆற்றல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கின்றது. தமது மகிமையை வெளிப்படுத்த, தமது வல்லமையை வெளிப்படுத்த, ஒரு விசுவாசியை தம்மை போல அவர் கொடுத்திருக்கின்ற பரிபூரணத்தை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த, கிறிஸ்துவை போல சிந்தனைகளையும் சரீரத்திலையும் உருமாற்ற அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் காத்து கொண்டிருக்கின்றது. இதை அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளோ பெரிய சத்தியம் இல்லையா? இந்த ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுந்த ஆற்றல் அப்படி என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை, தேவனுடைய ஆற்றல். ஒன்றுமே இல்லாத இடத்தில் தமது வார்த்தையின் மூலம் அவர் உலகங்களை உண்டாக்கினார். ஆதியிலே இருளும் வெறுமையுமாய் இருந்த இடத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னார். ஆவியானவர் அங்கு செயல்பட்டு, அந்த வார்த்தையின் மூலம் செயல்பட்டு அங்கு வெளிச்சத்தை கொண்டு வருகின்றார். அவர் எல்லாவற்றையும் தமது வார்த்தையின் மூலம் இந்த உலகங்களை உண்டாக்கினார் என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகங்கள் தமது வார்த்தையினால், அவரது வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் விசுவாசத்தினால் அறிகின்றோம். அவர் உருவாக்கின வல்லமை மாத்திரம் இல்லை, இன்று வரைக்கும் அந்த பலன்களை, அந்த உருவாக்கத்தை, படைப்பை தற்காத்து வருகிறார், பராமரித்து வருகிறார், அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். அவருடைய வல்லமை அதுதான். இந்த உலகங்களை உருவாக்கினது மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ளவைகளை உருவாக்கினது மாத்திரம் இல்லை, விலங்குகளையும் செடிகளையும் கொடிகளையும் சமுத்திரத்தையும் அவர் உருவாக்கினது மாத்திரம் இல்லை, மனிதனை தமது சாயலில் படைத்து மனிதனுக்கு சுவாசத்தை ஊதுகின்றார். இது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அவர் படைத்த படைப்பிலேயே மிகவும் அற்புதம் என்னவென்றால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணி அதை விசுவாசிக்கின்ற நபர்களை, ஆவியில் மரித்திருந்த அவர்களை ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்குகின்ற அந்த ஆற்றல் அவருடைய படைப்பின் மணிமகுடமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அற்புதங்களிலேயே இது மிகவும் பெரிய அற்புதம். அந்த ஆற்றல் இன்றைக்கு வெளியே இல்லை, பரலோகத்தில் இல்லை, இன்றைக்கு ஒரு விசுவாசியின் புதிய ஆவியில் இருக்கின்றது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆற்றல், பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்த ஆற்றல். இந்த ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியை தமக்கு உறைவிடமாக கொண்டுள்ளது. எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? இந்த பாக்கியத்திற்காக பழைய உடன்படிக்கையின் தேவ மனிதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த காலத்துல அவர் செய்ய போகின்ற மகிமை என்ன என்ற சுவிசேஷத்தை குறித்து அவங்க ஆராய்ந்து, அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூலமாக அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. தேவ தூதர்களும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை இன்று விசுவாசிகளாகிய நாம் பெற்றிருக்கின்றோம். எவ்ரி born again believer, ஆவியில் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் தங்கி இருக்கின்றது, செயல்பட காத்து கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல்
என்ன செய்திருக்கின்றது என்றால், சாத்தானை சிலுவையில் தோற்கடித்திருக்கின்றது. பாவத்தையும் மரணத்தையும் நோயையும் நரகத்தையும் ஜெயித்திருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மீது வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலம், தமது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலம் சிலுவையில் சாத்தானை முறியடித்திருக்கின்றார். அவனை தோற்கடித்து மனிதர்கள் மீது அவனுக்கு இருந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு, இது ஒரு பெரிய போர், இது ஒரு பெரிய வெற்றி. சிலுவையில் அவரை பார்த்த அநேகர் முகத்தை திருப்பி கொண்டார்களாம். அவர் இரட்சகர் என்றால் தன்னை தானே காப்பாற்றி கொள்ளட்டுமே என்று பரியாசம் பண்ணினார்களாம். அவர் அங்கு தோற்று போகவில்லை. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் சாத்தானிடமிருந்து மீட்டு கொண்டார், தம்முடையவர்களாக ஆக்கி கொண்டார். ஒரு பெரிய வெற்றியை அவர் பெற்று கொடுத்திருக்கின்றார். மனிதர்கள் மேல் சாத்தானுக்கு இருந்த அதிகாரத்தை தமது மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக உரிந்து கொண்டார். சாத்தானுக்கு ஒரு விசுவாசியின் மேல் அதிகாரம் இல்லை. அவன் முறியடிக்கப்பட்டவன், அவன் தோற்று போனவன், அவன் வெளியரங்கமாக்கப்பட்டவன். ஒரு விசுவாசியோட வாழ்வில் அவனுக்கு சட்டப்படி அதிகாரம் இல்லை. இட் இஸ் ரிட்டன் என்று நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது அவன் உங்கள் வாழ்விலிருந்து வெளியேறிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு சட்டப்படி அதிகாரம் இல்லை. உங்களை பிடித்துக் கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. உங்களிடத்திலும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய அறியாமை அந்த இடத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கின்றான். தனது பொய்யின் மூலம் உங்களை நம்ப வைத்து அந்த விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான். உங்கள் சிந்தனைகளின் மீது, உங்கள் சரீரத்தின் மீது, உங்கள் வாழ்வின் மீது தன்னுடைய அழிவையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற கொடுத்திருக்கின்ற பரிபூரணத்தையும் தடுத்து நிறுத்தவோ, திருடவோ, கொல்லவோ, அழிக்கவோ உங்கள் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தோற்கடிக்கப்பட்டு போனான். ஒரு விசுவாசியின் கால்களுக்கு அவன் கீழாக்கப்பட்டுள்ளான். இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் பெற்று கொடுத்திருக்கின்றது. சட்டப்படி அவனுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை. தேவன் சட்டப்படி இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார். அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கவில்லை. அவர் பாவத்தை இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதனை அந்த குறைகளோடு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாமே இறங்கி வந்து சட்டப்படி அவரது நியாயம், அவரது நீதி எதை கேட்டதோ அதை சட்டப்படி செய்து முடித்து தமது இரத்தத்தினால் மனிதனை கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி தம்மை போல் மாற்றி தம்முடைய குடும்பத்தில் பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கின்றார். சட்டப்படி சாத்தானுக்கு உங்கள் வாழ்வில் அதிகாரம் இல்லை. ஒரு விசுவாசியின் வாழ்வில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த பரிபூரணமான வாழ்வை அவன் தடுக்க முடியாது. தேவனுடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழப்பண்ணின அந்த ஆற்றல், உயிர்த்தெழுந்த ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் தங்கி இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த இந்த வெற்றியில்
உங்களை வழி நடத்த இந்த ஆற்றல் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்வில், உங்கள் சரீரத்தில், உங்கள் சிந்தனையில் உள்ள கட்டுகளிலிருந்து உங்களை விடுவித்து இயேசு கிறிஸ்து கொடுத்த வெற்றியில் உங்களை வழி நடத்த, அந்த வெற்றியை வெளிப்படுத்த, அந்த கட்டுகளை உடைக்க அந்த ஆற்றல் விசுவாசியின் ஆவியில் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒன்றுமே இல்லாத இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கி நம்மிடத்தில் செயல்பட ஒரு வழியை அது உண்டு பண்ணி இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியை ஆவியில் புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது. ஒரு புதிய படைப்பாய் உங்கள் ஆவியை உருவாக்கி இருக்கிறது. இந்த ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையோடு உங்களுக்குள் வாசம் செய்கிறார். என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக, வழி நடத்துகிறவராக, வழக்காடுகிறவராக, நண்பராக, தந்தையாக, தாயாக, பலப்படுத்துகிறவராக, ஆறுதல் செய்கிறவராக, குணமாக்குகிறவராக, விடுவிக்கிறவராக, என்றென்றைக்குமாக ஒரு விசுவாசியின் ஆவியில் தங்கியிருக்கின்ற உறைவிடமாக அவர் தேர்ந்தெடுத்து வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமை. தமது வல்லமையோடு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அவரது செயலை அங்கு செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். உங்கள் ஆவியை புதிய சிருஷ்டியாக மாற்றி விட்டார். மரணத்திலிருந்து உங்களை விடுவித்து வாழ்வை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். மரித்திருந்த உங்களை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்திருக்கின்றார். தேவ நீதியோடு உங்களை உருவாக்கி இருக்கின்றார். தேவ பரிசுத்தத்தோடு உங்களை உருவாக்கி இருக்கின்றார். அவரது ஆவியினால் உங்களை நிரப்பி இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். உன்னதத்தில் அவரோடு கூட உங்களை உட்கார வைத்திருக்கின்றார். இந்த ஆற்றல் உங்கள் வாழ்வில் இந்த இடத்தை செய்திருக்கின்றது. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்கள் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றது. இதைதான் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கின்றேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கின்றதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியின் ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து என் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எனக்குள் ஏன் வாழ்கிறார் என்றால் என் மூலமாக செயல்படுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? இன்றைக்கு அநேகர் நாம் ஆசைப்படுவது உண்டு, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நான் வாழ்ந்திருந்தால் எப்படி இருக்கும், அவருக்கு சீஷனாக நான் இருந்தால் எப்படி இருக்கும், அவரோடு நான் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை நான் கேட்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும், நான் அவரை மறுதலித்திருக்க மாட்டேன், நான் அவர் பின்னாக சென்றிருப்பேன் என்று அநேகர் அதை ஆசைப்படுவது உண்டு. பிரியமானவர்களே, அவருடைய சரீரம் அவரை நம்புவதற்கு உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். உண்மையிலேயே அவருடைய சீஷர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஆவியில் தேவனாக இருந்த அவர் மாம்சத்தில் 100% மனிதனாக இருந்தார். அவரை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு விசுவாசம் தேவை. அதைவிட ஒரு சிறந்த ஒரு உடன்படிக்கையில், சிறந்த அனுபவத்தில் இன்று நம்மை அவர் வைத்திருக்கிறார்.
அவர் பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது ஒரு உணர்வு அல்ல. நீங்கள் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் சரீரத்தையும் தொட்டு பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எனக்குள் இருக்கக்கூடிய உணர்வு இல்லையே. கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து என்னிடத்தில் அந்த ஆற்றல் இருப்பதற்கான அறிகுறி இல்லையே. இந்த ஆற்றல் எனக்குள் இருந்தால் என் வாழ்வு ஏன் இப்படி இருக்கிறது, என் சிந்தனைகள் ஏன் எனக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது உணர்வுகள் அல்ல. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது நபர், அவர் இயேசு கிறிஸ்து. இது உணர்வின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய காரியம் அல்ல. எப்படி உங்களது சரீரத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பீர்களோ, அந்த கண்ணாடி உங்கள் அடையாளத்தை பிரதிபலிக்குமோ, அதுபோல உங்கள் ஆவிக்குரிய அடையாளத்தை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. அது ஆவிக்குரிய கண்ணாடியாக இருக்கிறது. சத்தியத்தில் தேவனுடைய வார்த்தையில் உங்களை பார்க்கும் பொழுது அதில் அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் தெரியும், உங்களது அடையாளம் தெரியும், உங்களது ஆவியில் யார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அது சொல்லும். இது உணர்வுகளின் அடிப்படையில் வரக்கூடியது அல்ல. விசுவாசத்தின் மூலம் இந்த வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும். எப்பொழுதுமே தேவனை, அவரது செயல்பாடுகளை நீங்கள் உங்கள் அறிவின் மூலமாகவோ உங்களது ஞானத்தின் மூலமாகவோ உலகத்தில் உள்ள பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவின் மூலமாகவோ நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர் செயல்படுவதை நீங்கள் ஆராயவும் முடியாது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் விசுவாசத்தின் மூலமாகவும் வெளிப்பாடுகளின் மூலமாகவும் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். இந்த விசுவாசமும் வெளிப்பாடுகளும் அவரது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவரது வார்த்தைக்கு எதிராக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். விசுவாசத்தின் மூலமாகவே நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அவரது வார்த்தையை விசுவாசிக்கிறதன் மூலமாகவே இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை நீங்கள் அனுபவிக்க முடியும். இட்ஸ் நாட் ஃபீலிங். இது உணர்வுகளின் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய காரியம் அல்ல. அது ஒரு நபர், பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த ஆற்றல் இன்றைக்கு உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது நோயாளிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அசுத்த ஆவிகளை விரட்டினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறது. The same power, அதே வல்லமையுள்ள ஆற்றல், அதே உயிர்ப்பிக்கும் ஆற்றல், அதே உயிர்த்தெழுந்த ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் அதே வல்லமையை தாங்கி கொண்டு நிற்கின்றது. எத்தனை பாக்கியம் இல்லையா? இதனால்தான் சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை தனது ஆவியில் பெறவில்லை, வெளிப்புறமாக அதை அனுபவித்தார். அதைவிட சிறந்த உடன்படிக்கையில் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். உலகங்களை உண்டாக்கிய அதே ஆற்றல், நம்மை உண்டாக்கிய அதே ஆற்றல், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆற்றல் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் சிந்தனையிலையும் சரீரத்திலையும் தன்னுடைய வல்லமையை, உயிர்த்தெழுந்த ஆற்றலை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பரிபூரணத்தை, அவரது வாழ்வை, அவரது பரிசுத்தத்தை, அவரது நீதியை, அவரது அதிகாரத்தை, அவரது வல்லமையை உங்கள் மூலம் வெளிப்படுத்த அந்த ஆற்றல் காத்து கொண்டிருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை தாங்கியவராக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாரோ, இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அந்த வல்லமையை தாங்கியவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வல்லமையை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு விசுவாசியின் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது,
உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆற்றல், உயிர்த்தெழுந்த ஆற்றல், ரிசரக்ஷன் பவர் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தங்கி இருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ராஜா. இதை அறிகிற அறிவினால் அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த வல்லமையை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த முடியும் என்று நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இதை கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில் வந்தார்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.